மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக தற்போது பேரணியாக சென்று அவருடைய நினைவகத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரான தானு தலைமையில் அந்த சங்கத்தைச் சேர்ந்த சிவா, தேனப்பன் போன்ற நிர்வாகிகள் அனைவரும் தற்போது பேரணியாக சென்று முதலமைச்சர் நினைவிடத்தில், மறைந்த முதலமைச்சரின் நினைவிடத்தில் தற்போது அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரைப்படத்துறையின் சார்பாக பல்வேறு அஞ்சலி நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நடிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இரங்கல் பொதுக்கூட்டம் நடத்தினார்கள். அதே போல சின்னத்திரை நடிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மெரினாவில் அமைதி பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தற்போது பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அங்கத்தினர்களும் தற்போது பேரணியாக சென்று மறைந்த முதலமைச்சரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக அந்த இடத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு அமைதி பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் சென்னை பல்கலைக்கழகம் அருகே அங்கிருந்து நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைத்து அமைதியாக அஞ்சலி பேரணி செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். மலர் வளையம் வைத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக நடைபெற்று வரக்கூடிய இந்த அமைதி பேரணியில் 200க்கும் மேற்பட்ட திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேரணியில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தானு மற்றும் செயலாளர் கதிரேசன் உள்ளிட்ட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர் பெப்சி சிவா மற்றும் பலர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக எடிட்டர் மோகன் மற்றும் தயாரிப்பாளர் கே ராஜன், தனஞ்சயன், அதே போன்று இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமன், அதே போன்று ஸ்டன் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் உள்ளிட்ட பல திரையுலகினர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தற்போது அமைதி பேரணியாக அமைதியாக சென்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கணேஷ், இன்னும் சிறிது நேரத்தில் நினைவிடம் உள்ளே சென்று அஞ்சலி செலுத்த இருக்காங்க. கணேஷ், ராஜ்குமார், நீங்கள் அந்த தகவல்களை தந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நாம் அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளையும் மெரினாவில் இருக்கக்கூடிய நினைவகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் ஒரே நேரத்தில் நேரலையில் நாம் திரையின் இரு புறத்திலும் பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமில்லாமல் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் விக்ரமன் அந்த பேரணியில் இணைந்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஜாகுவார் தங்கம், ஸ்டண்ட்மேன் யூனியனை சேர்ந்த ஜாகுவார் தங்கம், அவர் பெப்சியிலும் பொறுப்பில் இருக்கிறார். ஆக ஒட்டுமொத்த திரைப்பட டெக்னீஷியன்களும் தற்போது வந்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். காரணம், இயக்குனர் சங்கத்தை சார்ந்தவர்களும் அதே போல மற்ற சில சங்கத்தை சார்ந்தவர்களும் கூட அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜ்குமார், அந்த இடத்துல இதற்காக எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிறப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது எப்போதும் போலதான் இருக்கிறதா? கணேஷ், அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் தினந்தோறும் அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். இவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு பேரணி எந்த இடத்திலிருந்து தொடங்கி முடிக்கிறோம் என்ற அனுமதியும் அவர்கள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அதையொட்டி சென்னை பல்கலைக்கழகம் அருகே அங்கிருந்து பேரணியாக வந்த அவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். அதே போன்று பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடத்திற்கு தனியாக ஒரு இடமும், அதை தாண்டி இது போன்ற முக்கிய பிரமுகர்கள் அதே போன்று இது போன்ற தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்துவதற்காக தனி இடம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் வழியாக அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கணேஷ்.
ராஜ்குமார், திட்டமிட்ட பேரணின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. இது எப்போது நிறைவடையும் என்ற தகவல் உங்ககிட்ட இருக்கா? பத்மபிரியா, தற்போது 200க்கும் மேற்பட்ட திரை உலகத்தை சேர்ந்த நபர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இதே இடத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் ஒரு 20 நிமிடம் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த நினைவிடத்திற்கு திரையுலகினர் வந்துவிட்டார்கள். தற்போது நிர்வாகிகள் ஒவ்வொருவருமாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் 20 நிமிடம் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பேரணியாக வந்த அவர்கள் இன்னும் ஒரு 20 நிமிடம் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடக்க இருக்கிறது. ஒரு புறம் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு தனி வழி தடுப்பு வேலிகள் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தனியாக தனி வழி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் ஒரு 20 நிமிடம் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு இந்த இடத்தில் நடக்கும். தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் தானு, தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த தயாரிப்பாளர் இயக்குனருமான KR, அதே போல தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராகவும் பெப்சி யூனியனின் முன்னாள் தலைவராகவும் இருந்த ஜாகுவார் தங்கம், அதே போல இயக்குனர் சங்கத்தை சார்ந்த இயக்குனர் சங்கத்தின் தலைவர் விக்ரமன் உள்ளிட்ட முக்கிய அங்கத்தினர்கள் தற்போது அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜ்குமார், எத்தனை பேர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள்? வேறு யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? இந்த பேரணி பொறுத்தவரை தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றிணைத்து இந்த பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பு சங்கங்கள், அதாவது ஸ்டண்ட் யூனியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன், இது போன்று 23 சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட திரையுலகினர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக காலை 8 மணி முதலிருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்களுடைய வருகையும் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த பேரணி முன்கூட்டியே காவல்துறையிடம் அனுமதி வாங்கியும் பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமன் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தலைவர் கலைப்புலி தானு தலைமையில் இந்த பேரணி தொடங்கியிருக்கிறது. தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தயாரிப்பாளர்கள் K. ராஜன், தனஞ்சயன் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று மூத்த நடிகர் சங்கிலி முருகன் இந்த பேரணியின் போதும் பங்கேற்றிருந்தார். அதே போன்று எடிட்டர் மோகன் உள்ளிட்ட முக்கிய திரையுலகினர், அதே போன்று ஸ்டன் மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த பேரணியில் அமைதி பேரணியில் பங்கேற்று தொடர்ந்து தற்போது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வராங்க. தினேஷ், ராஜ்குமார், இணைப்பிலேயே இருங்கள். தற்போது அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தற்போது தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பு சங்கங்களான அவர்கள் சார்பு சங்கங்களான 23 கிராஃப்ட்டுகள் என்று சொல்லுவார்கள், ஸ்டண்ட்மேன் யூனியன், மேக்கப் யூனியன் என்று திரைப்பட தொழிலை நம்பியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பு சங்கங்களான 23 சங்கங்களை சார்ந்தவர்களும் பேரணியாக சென்று தற்போது அஞ்சலி செலுத்தி வரும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் தானு தலைமையில் அவர்கள் அஞ்சலி செலுத்திய காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு செய்திகளையும் நாம் பார்க்கலாம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமாரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ராஜ்குமார், அவர்கள் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்தோம். இப்போ நிர்வாகிகள் மட்டும்தான் அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த இடத்துல சில பாதுகாப்பு காரணங்களுக்கான சில கெடுபிடிகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நிர்வாகிகள் மட்டும்தான் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்களா அல்லது அந்த சங்கத்தை சார்ந்த தொண்டர்களும் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்களா? அது பற்றி எல்லாம் தகவல்கள் சொல்லுங்கள்.
கணேஷ், அது பொதுவாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காலையிலிருந்து ஏராளமான கூட்டம் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்று தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு முன்கூட்டியே காவல்துறையிடம் நிர்வாகிகள் அனுமதி வாங்கி இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பொதுவாக இது போன்று முக்கியமான சங்கங்கள், முக்கிய நபர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வின் போது இரண்டு புறமாக பொதுவாக வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு வழியும், முக்கிய நிர்வாகிகள் வருபவர்களுக்கு அந்த தடுப்பு வேலிகள் தாண்டி உள்பகுதியாக சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களுக்கு வழி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் காவல்துறையினர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய முக்கிய சங்கங்களுக்கும் இடையூறு ஏற்படாமலும் பாதுகாப்புக்காகவும் காவல்துறையினர் இருந்து வருகிறார்கள். தற்போது இங்கு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் இயக்குநர் சங்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் உள்பகுதியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போன்று வந்திருக்கக்கூடிய மற்ற திரைப்பட கலைஞர்களை சேர்ந்த மற்ற அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இன்னொரு வழி அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பொதுமக்களும் அந்த இடத்தில் வந்து செல்லலாம். அந்த வழியாக அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது அந்த வழியாக வந்திருந்து அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கணேஷ், ராஜ்குமார், மாண்புமிகு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இழப்பு அகிலத்திற்கு பேரிழப்பாகும். அம்மாவினுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை ஒட்டுமொத்த கலை உலகின் சார்பாக இறைஞ்சுகின்றோம். அம்மாவின் இடம் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அந்த இழப்பினை மீட்டெடுக்க சின்னம்மா அவர்களே தலைமையேற்க வருக. தமிழகம் காக்க வருக வருக. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இழப்பு ஒட்டுமொத்த அகிலத்திற்கே பேரிழப்பு. கலையுலகத்துக்கு பேரிழப்பு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் தானு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஜெயலலிதா அவர்களின் இழப்பு கலை உலகத்திற்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அடுத்த பொதுச் செயலாளராக, அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா வர வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் தானு கூறியிருக்கிறார். இது பற்றியெல்லாம் காக்க வருக வருக. திரைத்துறை சார்ந்த அனைத்து சங்கங்களுக்கும்